ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, நேத்து கிங்காங் அவர்களோட பொண்ணோட மேரேஜ் ரொம்ப கோலாகலமா நடந்தது. ஜூலை 10ஆம் தேதி ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ், பெரிய ஹாட் டாபிக் நியூஸ் அப்படின்னா, கிங்காங் பொண்ணோட கல்யாணம் அப்படின்றது தான் பெரிய அளவுல பேசப்பட்டுகிட்டு இருந்தது. ஒரு செலிபிரிட்டிஸோட மேரேஜ் எந்த அளவுக்கு பேசப்படுமோ, அதே அளவுக்கு இவர் பொண்ணோட கல்யாணமும் பெரிய அளவுல பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா, கல்யாணம் பேசப்பட்டதோ இல்லையோ, இவர் ஒவ்வொருத்தருக்குமே ஓடி ஓடி போய் பத்திரிக்கை வச்சாரு அப்படிங்கிற அந்த போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் அவர் வந்து போயிட்டு அன்புமணிக்கு நேர்ல பத்திரிகை கொடுத்திருக்காரு. சோ அந்த போட்டோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த போட்டோ ரொம்பவே வைரல் ஆச்சு. அதை தொடர்ந்து தான் அவர் மொத்த எல்லா நடிகைகளுக்கும் நேர்ல ஓடி ஓடி போய் பத்திரிகை வச்சாரு. சோ இதுல எவ்வளவு பேர் வரப்போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது மக்கள் கிட்ட. சோ ஃபைனலா நேத்து வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு. கல்யாணம் காலையில பெசன் நகர்ல ஒரு முருகன் கோவில்ல நடந்திருக்கு. ரிசப்ஷன் ஈவினிங் கே நகர்ல ஒரு பெரிய மண்டபத்துல நடந்திருக்கு. இவ்வளவு அளவுக்குலாம் கிராண்டா பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறதே அவரோட எண்ணம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அவர் பொண்ணும் சொல்லியிருக்காங்க. திடீர்னு அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியல, இவ்வளவு அளவுக்கு கிராண்டா பண்ணிட்டாரு, கண்டிப்பா இது என்னோட லைஃப் டைம்ல மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு ரொம்பவே ஹாப்பியா பேசியிருந்தாங்க. சோ இது என்னோட லைஃப் டைம்ல மறக்கவே முடியாது அப்படிங்கறத அவங்க பொண்ணு ரொம்ப ஹாப்பியா பேசியிருந்தாங்க. காலையில கல்யாணத்துக்கு ஒரு சில காமெடி நடிகர்கள் மட்டும் தான் வந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன இது எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் பத்திரிகை வச்சிங்க, யாருமே வரலன்னு சொல்லி நேத்து ஃபுல்லா எந்த சோசியல் மீடியாவும் திறந்தாலுமே இந்த மாதிரி டாபிக் தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு மேபி வரலாம் ஒரு சிலர் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த தருணத்துல நேத்து நடந்த கிங்காங் பொண்ணுடைய ரிசப்ஷன்ல வந்து சிஎம் டைரக்டா போயிட்டு கலந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் காரை விட்டு இறங்குனதுல இருந்து அவரே வந்துட்டு கிங்காங் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போவாரு. அவ்வளவு நேரம் ஸ்டேஜ்ல நின்று 2 பேருக்கு கிஃப்ட் கொடுத்து அவங்கள விஷ் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட் பெரிய பேக்லாம் கொடுத்திருப்பாரு. பட் அந்த மாதிரி அளவுக்கு மனசு எவ்வளவு பேருக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல. இவ்வளவு அளவுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்றத மதிச்சு அவர் போயிருக்காருல, சோ அங்கதான் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தன்னோட பொண்ணுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணியிருக்காரு கிங்காங். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்ல. சோ சிஎம் தொடர்ந்து பல அரசியல்வாதிகளும் அங்க வந்திருக்காங்க. மா சுப்பிரமணியன் வந்திருக்காங்க. சிஎம் கூடவே நிறைய பேர் வந்து அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க. அதை தாண்டி தமிழிசை சவுந்தரராஜன் போயிருக்காங்க, ஜெயக்குமார் போயிருக்காரு. ஜெயக்குமார் போனது மட்டும் இல்லாம கிங்காங்க அழகா இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து போஸ்ட் கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறப்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்குல்ல. ஒரு சின்ன கடைநிலை ஒரு நடிகரா இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து, அவருக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பேசப்பட்டுகிட்டு இருக்கு. அவரோட மனசுக்கு இவ்வளவு வருஷம் அவர் சினிமால எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அது எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான பலன் கிடைச்ச மாதிரியான ஒரு விஷயம் தான் நேத்து நடந்திருக்கு. சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா டி ராஜேந்திரன் வந்து உடம்பு சரியில்லை, இருந்தாலும் அவர் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாம அடுத்து என்னோட படத்துல உனக்கு ஒரு வாய்ப்பு தர அப்படின்னு சொல்லி கிங்காங் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. இதுவும் சூப்பரான விஷயம். இது மட்டும் இல்லாம நம்ம கேப்டன் சார்பா பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய மனசு அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களும் குடும்பத்தோட வந்து அவங்கள விஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதை தாண்டி நடிகர் விஷாலும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய காமெடி நடிகைகள், விஜய் டிவில இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்கள், மெயினா ஆர்த்தி கணேஷ்கர், இந்த மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சமே பார்க்காம வந்திருக்காங்க. சோ காமெடி நடிகர் செந்திலும் வந்திருக்காரு. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய பிரபலங்கள் வந்திருந்தாங்க. ஆனா சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கல்யாண பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் அவங்களோட பெரிய ஃபேன், வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் வரல, ஓகே, ஆனா விஷ்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம கிங்காங் வந்து தமிழ்ல தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம்ல, பட் தமிழ்ல மட்டும் கிடையாது, அவர் ஹிந்திலையும் பண்ணியிருக்காரு, கன்னடத்துல பண்ணியிருக்காரு, மலையாளத்துல பண்ணியிருக்காரு, தெலுங்குல பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காரு. 5-6 லாங்குவேஜஸ்ல அவர் நடிச்சிருக்காரு. பட் இதெல்லாம் பெரிய அளவுல நமக்கு தெரியறதுல, நமக்கு தமிழ்ல நடிச்சது மட்டும் தான் தெரியும். சோ இந்த ஒரு பழக்க வழக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கக்கூடிய எல்லா செலிபிரிட்டிஸ்க்குமே முடிஞ்ச வரைக்கும் நேர்ல போயிட்டு வச்சிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான ஆளுக்கு அவர் வச்சிருக்காரு. கன்னடத்துல அவர் நடிச்சதுனால கன்னட சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய சிவராஜ்குமாருக்கும் நேர்ல அவரோட வீட்லயே போயிட்டு பத்திரிகை வச்சு கூப்பிட்டிருக்காரு. அவரும் வந்து விஷ் பண்ணியிருக்காரு. மேபி அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் வரல. ஏன் அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயம் ஆல்ரெடி ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவர் இவ்வளவு தூரம் டிராவல் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதனாலதான் அவர் வரல அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு வீடியோவுமே வந்து போட்டிருந்தாங்க. உண்மையிலே இது ஒரு நெகிழ்ச்சியான தருணம் கிங்காங் குடும்பத்திற்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களோட சந்தோஷத்தை பாக்குறப்போ நமக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஏதோ நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்த மாதிரி, நம்ம வீட்டுல ஒரு
சந்தோஷமான விஷயம் நடந்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸோ என்னதான் அவர் வந்து உயரத்துல கம்மியா இருந்தாலும் எல்லாரும் இன்னைக்கு அவரை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்காக இவ்வளோ மக்களை வந்து சேர்த்து வச்சிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் கொண்டவர் கிங்காங் அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி 90s கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பா அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேபி 2K கிட்ஸுக்கு வேணா அவர் தெரியாம இருந்திருக்கலாம். பட் இப்போ அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா பொதுவா வந்து இந்த மாதிரி மேரேஜுக்குலாம் நிறைய பேர் வரமாட்டாங்க, போமாட்டாங்க அப்படின்ற ஒரு டாக் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் மாத்தி அமைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இதுல கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா வந்துட்டு வந்தவங்க எல்லாருமே அவ்வளோ அளவுக்கு பணமும் பொருளும் கிஃப்டா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்புமணிக்கு போயிட்டு இவர் ஃபர்ஸ்ட் பத்திரிகை வைக்கும்போது, அன்புமணி உங்களுக்கு கல்யாணத்துக்கு என்ன செலவுக்கு காசு வேணும்னு சொல்லுங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை பண்றேன் ஃபுல்லா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னென்ன யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரியுமே அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து அரசியலை தாண்டி ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இவங்க வந்து அரசியல்ல ஒரு பெரிய பெரிய மனிதர்களா இருக்கிறது முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி மனிதர்களை மதிக்க தெரிஞ்சவங்க தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு வந்து நாம சொல்லுவோம். அந்த வகையில பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு சிஎம் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். சோ கிங்காங் பொண்ணுடைய கல்யாணம் ரிசப்ஷன் ரொம்பவே பிரம்மாண்டமா, ரொம்ப கோலாகலமா, ரொம்ப சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஹுட் சார்பா நாங்களுமே அவங்களுக்கு வந்து விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். சோ இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஹாப்பியா லைஃப் லாங் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சோ டெய்லி சினிமா பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.